இந்த நோய் பெரும்பாலும் இந்த நோயின்ட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருக்கலாம். அதாவது நாளும் பொழுதும் அவங்களுடைய உடம்பு தேராது, நலிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க, முகம் ஒரு பொலிவு இருக்காது, தோல்லாம் ஒரு ஒரு களை கட்டியிருக்கும், மரணக்களை கட்டியிருக்கும், அது மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த ரத்தத்தில் சரியான உப்பு கரைச்சல், அந்த சரியாக போதிய அளவு உப்பு கரைச்சல் இல்லாததுனால ஒரு பேன் ஒன்று உருவாகும். அந்த பேனுக்கு 10 கால் பேனுன்னு பேர். அந்த பேன் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டால் போகாது. காரணம் என்னென்னா, நல்ல ரத்தம் இல்லை, அதுக்கு தகுந்த சூட்டில் இருக்கிறதுனால அதுக்கு இதமாக இருக்குது. அப்போ அந்த பேன் வந்து எங்கே வேணாலும் உடம்புல இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர். அகத்தியர் ரெஜினேஷன் சென்டர் எங்களுடையது. நாங்கள் பாரம்பரியமாக 7 தலைமுறையாக சித்த மருத்துவம் செய்து வருகிறோம். நாங்கள் சிறப்பாக சிகிச்சை அளிக்கக்கூடிய நோய்கள் குழந்தையின்மை, சரவாங்கி, காமாலை, தைராய்டு, அனைத்து வகையான தோல் நோய்கள், பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் மற்றும் மூலம், உடல் பருமன், குடல்புண், கல்லீரல், மண்ணீரல் நோய்களுக்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கிறோம். This video is sponsored by BuyMode e-shopping application. The BuyMode e-shopping application is one of the best online shopping app. The app available in Play Store and App Store. இப்போ கிராம பகுதியில் சில பேர் வந்து பார்த்துருப்பாங்க, திட்டுவாங்க அவங்கள. அதாவது ரத்தம் சேர்த்தவனு திட்டுவாங்க. நல்லவன் தான், அவனை பார்த்து திட்டுவாங்க. ரத்தம் சேர்த்து போச்சு, ஒரு நோஞ்சா மாதிரியே தெரியுவாங்க. அவங்கள வந்து சத்தே இருக்காது, ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்காது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது ரத்தம் செத்து போச்சு அப்படின்னு எல்லாம் பேசிக்குவாங்க. ரத்தத்தில் நாளுக்கு நாள் உப்பு கரைச்சல்லாம் இல்லாத போயிடுது. அந்த உப்பு கரைச்சல் இல்லாத போனதுனால அந்த தோல்லாம் மெலிஞ்சு போயிருக்கும். அந்த தோல் மெலிஞ்ச உடனே ஒரு பேன் ஒன்று உருவாகும். இது சில பேர் பழைய ஆளுங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, வயது முதிர்ந்தவர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த பேனுக்கு 10 கால். அந்த 10 கால் பேனு கண் இமை முடியிலையும் உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும், புருவத்துலேயும் இருக்கும், சாதாரண முடி இல்லாத இடத்துல கூட இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. கம்மக்கட்டிங்களில், முடிங்கள்லாம் ஊடுருவி உள்ளே பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதை பெரும்பாலும் அந்த காலத்தில் ரத்தம் சேர்த்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட காலம் கழித்து இந்த நோய்க்கு சனி பகவான் கோயிலுக்கு போய் தான் அந்த குளத்தில் முழுகணும்னு சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒரு உப்பு கரைச்சல் கொட்டுறாங்க, வரையங்களாம் உப்பு போடுறாங்க, குளிக்கிறாங்க, அந்த உப்புனால கொஞ்சம் அந்த பேன் சாகுது. இதுக்கு மருந்து இருக்குது, ரத்தம் மறுபடியும் புதுப்பிக்க. அது அவங்க போய் பல மாதம் ஆகி போகிற உடம்பு தேர்றதுக்கு. நம்மளது உடனடியாக தயார் பண்ணலாம். அந்த ரத்தத்தை புதுசாக உருவாக்கி, அது என்ன நோயின்னே கணிக்க முடியாது, அந்த நோய்க்கு நாம் மருந்து தர முடியும். இதை வந்து குணப்படுத்த முடியும். இதுக்கு சரியான சிகிச்சைலாம் எங்ககிட்ட இருக்குது. வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.